ஆடி மாதன்றது ஒரு பவர்னா, வெள்ளிக்கிழமைன்றதுக்கு ஒரு பவர் இல்லைங்களா? அந்த வெள்ளிக்கிழமை நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இது பண்ணுறது பார்த்திங்கன்னா, வீட்டுக்கும் நல்லது, ஒரு எனர்ஜிக்கும் நல்லது. ஒரு வீடை சுற்றி பார்த்திங்கன்னா, கெட்ட சக்தி வெளியில் விலகும், ஒரு பாசிட்டிவ் வரும், உங்களுக்கும் பாசிட்டிவ் வரும். வீட்டுக்குள்ளே முதல்ல வந்து லக்ஷ்மியும் தெய்வம் பர்க்கத்து வரும். சொல்கிற ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா இந்த மூணுமே வரும். தெய்வமும் வரும், லக்ஷ்மியும் வரும், பர்க்கத்தும் வந்துடும், செல்வம் பெருகும். என்னென்னா என்ன செய்யணும்னா, சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இதை செய்யணும். இப்போ எல்லாமே வீடை சுத்தம் பண்ணுறீங்க, உங்களை சுத்தம் பண்ணுறீங்க, தூய்மை ஆக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, மர்ஜன் வினைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையோட சிறப்புகள், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு நீங்க சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நாளைய தினம் ஆடி வெள்ளி. இந்த வெள்ளிக்கிழமையோட சிறப்பு என்ன? வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஆடி மாதன்றது ஒரு பவர்னா, வெள்ளிக்கிழமைன்றதுக்கு ஒரு பவர் இல்லைங்களா? அந்த வெள்ளிக்கிழமை நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நான் அந்த பதிவு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு பதிவு. அந்த பதிவு இப்போ நான் சொல்கிறேன். இது பண்ணுறது பார்த்திங்கன்னா, வீட்டுக்கும் நல்லது, ஒரு எனர்ஜிக்கும் நல்லது. ஒரு வீடை சுற்றி பார்த்திங்கன்னா, கெட்ட சக்தி வெளியில் விலகும், ஒரு பாசிட்டிவ் வரும், உங்களுக்கும் பாசிட்டிவ் வரும். வீட்டுக்குள்ளே முதல்ல வந்து லக்ஷ்மியும் தெய்வம் பர்க்கத்து வரும். இந்த மூணுமே வரும். இந்த விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா, நான் சொல்கிற ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா இந்த மூணுமே வரும். தெய்வமும் வரும், லக்ஷ்மியும் வரும், பர்க்கத்தும் வந்துடும், செல்வம் பெருகும். என்னென்னா, இப்போ வெள்ளிக்கிழமை நார்மலாக பெண்கள்லாம் செய்வாங்க, ஏந்தி வீடு வாசல்லாம் முறை வாசல்லாம் பண்ணி சுத்தம் பண்ணி வீட்டு பாத்திரம் கீத்திரம் துணி எல்லாமே வாஷ் பண்ணிடுவீங்க. ஓகே, எல்லாமே செஞ்சுருவீங்க, வீடியும் தொடச்சிருவீங்க, இல்லை கழுவி விட்டுருவீங்க, உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திப்பீங்க, சாமி படத்தில் அலங்காரம் பண்ணுவீங்க. இது எல்லாமே காமனாக பண்ணுறது, எல்லாம் பண்ணிவிடுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இது கூட எல்லாம் முடிச்சுட்டு இதை நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும்னா, சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இதை செய்யணும். இப்போ எல்லாமே வீடை சுத்தம் பண்ணுறீங்க, உங்களை சுத்தம் பண்ணுறீங்க, தூய்மை ஆக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பித்தளை சொம்பு இல்லைன்னா காப்பரில் ஒரு சொம்பு வாங்கிக்கிங்க. பழசு இருந்தால் கூட பரவாயில்ல, வாங்க தான் போகணும் இல்லை. தினசரி யூஸ் பண்ணாதது கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுருப்பீங்களா, அதை எடுத்து வாஷ் பண்ணுங்கள். அது முக்கியமாக பக்கத்து வீட்டிலேருந்தோ சொந்தக்கார வீட்டிலேருந்தோ வாங்கக்கூடாது. ஒன்று உங்களை தான் இருக்கணும், இல்லை காசு கொடுத்துக்கணும். காப்பர் சொம்பு 300 350 தான் வரும், வாங்கிக்கிங்க. அது அப்பப்போ யூஸ் ஆகும். ஒரு சொம்பு வாங்கிக்கிங்க. அதில் சுத்தமான தண்ணி, நீங்கள் தண்ணி குடித்து வச்ச தண்ணியோ பயன்படுத்த தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று பியூரி வாட்டரில் பிடிக்கிறதோ இல்லை குழா திறந்து பிடிக்கிறதோ சுத்தமாக அப்படியே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு சாமி படத்தாண்டே கபோர்டில் வச்சுருங்க. வச்சிடுறோமா? ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சம் குங்குமம் போடுங்க, மஞ்சள் போட்டுடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி இலை கொஞ்சம் போடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜா பூ மாதிரி இருந்தால் அது இதழ்கள் எடுத்து கூட நீங்கள் போடலாம் இலையா, இல்லை மல்லிப்பூ இருந்தால் கூட 4 அதில் போடலாம். ப்ளஸ் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜவ்வாது கலந்துக்கிட்டீங்களா? ஸோ குங்குமம், மஞ்சள், துளசி இலை, பூட்கள், ஜவ்வாது 5 பொருள் ஆச்சா? இந்த 5மே போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சாமி படத்தாந்து வச்சுருங்க. சாமி கும்பிடக்கூடாது, நான் சாமி படத்தை வைக்கதான்னு சொல்கிறேன். வச்சிடுறோமா? குறைஞ்சதும் அது ஒரு 1 ஹவராவது அங்கே இருக்கணும். இது எல்லாமே 5மே நல்லா கலந்துட்டு, அந்த 5ல் இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும், தூய்மையான பன்னீர். 6வது. ஸோ 6வது பன்னீர் தெளித்து ஒரு 2 மூடி அதிகமாகவே போடுங்க. 2 மூடி போட்டுட்டு எடுத்து ஊற வச்சுருங்க. எல்லா வேலையும் முடிச்சு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி வீடெல்லாம் தொடச்சி இல்லை நீங்கள் பண்ணிடுறீங்களா, அதுக்கப்புறம் இதை எடுத்து என்ன பண்ணணும், எல்லாமே கலந்து வச்சுட்டு அப்படியே எடுத்து நல்லா இன்னும் கொஞ்சம் விரலால், பாத்திரம் யூஸ் பண்ணுறது விரலால் கலக்கிட்டு மூளைக்கு தெளிக்கணும். என்ன பண்ணணும்? எல்லா மூளைக்கும். ஒரு பெட்ரூம், ஹாலு, கிச்சன், பாத்ரூம் தவிர்த்து பெட்ரூம், ஹால், கிச்சன், டைனிங் ஹால், வெளியில் வாசல் வெளியே நீங்கள் வந்துடணும். வெளியிலேருந்து உள்ளே போகக்கூடாது, உள்ளேருந்து வெளியில் வரணும். அப்படியே தெளிச்சிக்கிட்டே வந்துட்டு அப்படியே ஓரமாகவும் தெளிக்கலாம், நடுவுலேயும் தெளிக்கலாம். தெளிச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஒரு ட்ரிப்பு மார்க் போடணும். ரொம்ப ரஃப்பாக போட்டால் போதும், ரொம்ப துணியை தொடச்சி எடுத்துகிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு சும்மா தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக செய்ய வேண்டிய வேலை, சாம்பிராணி போட்டு நடு வீட்டில் வச்சுருங்க. எங்கே வைக்கணும்? நடு வீட்டில் சாம்பிராணி போட்டு நல்லா கமன்னு சாம்பிராணி போடுங்க. நான் சொன்ன ஒரு சொம்பில் இது அனைத்தும் பண்ணி தெளித்து விட்டு லைட்டாக தொடச்சிட்டு ரஃப்பாக தொடச்சிட்டு நடு வீட்டில் சாம்பிராணி வச்சு வாசலில் போட்டு பாருங்கள். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் அவ்வளோ கமன்னு எரிட்டோம். உங்கள் நெடி முடியலன்னா வெளில வந்துடுங்க, முடியோன்னா உள்ளே உட்காந்துக்குங்க. ஒரு 15 to 20 minutes 20 நிமிஷம் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட்டு வேலையை பாருங்கள். இந்த வெள்ளிக்கிழமை செய்கிறீங்கன்னா, இது வந்து ஆடி மாதம் தான் செய்யணும்னு இல்லை, இது நான் சொல்கிற அனைத்துமே எல்லா வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செய்யலாம்.
அதில் ஆரம்பிக்கிறது ஆடி வெள்ளியாக நீங்கள் ஆரம்பிங்க. இது நீங்கள் வெள்ளிக்கிழமை பண்ணும்போது நீங்கள் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டு தெய்வம் வருதோ இல்லையோ இது பண்ணி பாருங்கள், தெய்வம் தற்சூரமாக உங்களுக்கு காட்சி கொடுக்கும். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். இது வந்து எப்போ பண்ணக்கூடாதுன்னா தீட்டு நேரத்தில் பண்ணக்கூடாது, பீரியட் டைமில் பண்ணக்கூடாது, சுத்தமாக இருந்து பண்ணணும். இதுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது. ஒய்ஃப் இருக்கீங்க, ஒய்ஃப் சுத்தமாக இல்லை, ஹஸ்பண்ட் பண்ணுறோன்னா தாராளமாக பண்ணலாம், அக்கா பண்ணலாம், தங்கச்சி பண்ணலாம், அம்மா பண்ணலாம், யார் ஒன்றாலும் பண்ணலாம். பண்ணுறதுக்கு மனசு இருந்தால் போதும், நம்பிக்கை இருந்தால் போதும். ஸோ முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், அறநம்பிக்கையோடு பண்ணாதீங்க. நான் சொன்னது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது தெய்வம் எங்கே இருக்கோன்னா உங்கள் வீட்டில் தான் இருக்கும். சூப்பர் பாய், ரொம்ப சிறப்பு, ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்துருக்கீங்க. வெள்ளிக்கிழமை வீட்ல என்ன பண்ணணும், எந்த தண்ணீர் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு தகவல் பாய். நன்றி. நன்றி.